வெல்கம் டு டீபக் டைரிஸ். இன்றைக்கி என்ன பற்றி பார்க்குறோம்டா, மாடல், கண்ட்ரோலர், மூணாவது ஜேசன் ரெஸ்பான்ஸ். அது அப்படின்டா என்ன, மூணுடையும் யூசேஜ், எங்கெங்கே யூஸ் பண்ணுற, என்னத்துக்கு யூஸ் பண்ணுறதுகளை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். ஃபஸ்ட் நான் என்னோடய ப்ரொஜெக்ட் ஒன்றை புல் பண்ணி எடுத்துக்கிறேன். எதுக்குண்டா உங்களுக்கு அதுலேருந்து இது பண்ணுறதுக்கு, என்ன எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறதுக்கு. feature side to branch name, feature type, module. ஓகே, ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி டேபிள்ஸ் பொதுவாக லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். அதில் மைக்கு ஒர்க் பண்ணிக்காது. பொதுவாக டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணுற டேட்டா பேஸில் மைக்ரேஷன் ஃபைலில் தான் க்ரியேட் பண்ணுறேன். அதில் டேபிள் கொடுத்து, அடுத்து என்ன வேல்யூ டைப்பை கொடுத்து, அதுக்கப்புறம் டேபிள் நேம், ஃபாரின் கீயையும் மென்ஷன் பண்ணி கொடுக்கல. இதில் தான் டேபிள்ஸ் நேமை கொடுக்குறேன். அடுத்து கண்ட்ரோலர் ரெண்டாவது, அது எப்பில் ஹெச்டிடிபி கீழே வைக்கும் கண்ட்ரோலர். இதில் தான் நாங்கள் என்னென்னா என்னோடய ஃபங்க்ஷனோட லொஜிக்கை இந்த கண்ட்ரோலரில் தான் எழுதுகிறேன், அந்த கண்ட்ரோலர் ஃபங்க்ஷனில் தான் எழுதுகிறேன். இது ஒரு கிளாஸ் மிஸ்ஸில். ஓகே, இந்த லொஜிக்கையும் அந்த என்னோடய டேட்டா பேஸ் டேபிளையும் இணைக்கிற ஒரு சாமன் தான் மாடல். இந்த மாடலில் உங்களுக்கு இது எப்படி ஒர்க் பண்ணிட்டா உங்களுக்கு இதில் அந்த ER டயக்ராம் தெரிஞ்சிக்கும். அதில் எப்படி இன்னொரு இதுலேருந்து என்டிட்டிலேருந்து இன்னொரு என்டிட்டியை நாங்கள் சம்டைம்ஸ் கனெக்ட் பண்ணுவோம். அது மாதிரி கனெக்ட் பண்ணுற இதில் தான். இது பிலாங்ஸ் டு ஹேஸ் மேனி, அது மாதிரி நிறைய சாமான்கள் இருக்குது. அதுக்கு தான் மாடல் யூஸ் பண்ணுற. கட்டாயம் மாடல் ஈக்கணும், இல்லாட்டி டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணலாம். இதை மாடலை எப்படி கால் பண்ணுறேன்டா, கண்ட்ரோலரில் இதுக்கு ஒரு வேரியபிளை மென்ஷன் பண்ணி அதுக்கு அசைன் பண்ணணும். ப்ராடக்ட் என்னோட மாடல், சரியா? அது ப்ராடக்ட் டேபிளில் இது பண்ணிக்கி லேட்டஸ்ட்டாக இந்த சிம்பிள் பேஜ் நெட் யூஸ் பண்ணுற கடைசியாக 5 டேட்டாவை எங்களுக்கு அது ஒரு பேஜில் தர சொல்லி, அதுக்கு தான் இந்த ப்ராடக்ட் வேரியபிளை நாங்கள் அசைன் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. ஜேசன் ரெஸ்பான்ஸ் என்னத்துக்கு யூஸ் பண்ணுறேன்டா, இப்போ ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து வர டேட்டாவை பேக்கெண்டுக்கு எடுத்து அதை ப்ரொசஸ் பண்ணி போகிறோம் ஃப்ரண்ட் எண்டுக்கு ஜேசன் ஃபார்மேட்டில் அனுப்புவோம். ஜேசன் சொல்கிற என்ன மீனிங் என்னென்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் ஓரியன்டட் நோட்டேஷன் அப்படின்ற. பொதுவாக என்னத்துக்கு யூஸ் பண்ணுறேன்டா, இப்போ நாங்கள் இப்போ ஃபார்ம் ஒன்று சப்மிட் பண்ணோம்டா, பொதுவாக அது என்ன நடக்கும்டா, பேஜ் ஃபுல்லாக ரீலோட் ஆகுது. அந்த பேஜ் ரீலோட் ஆகாமல் ஒரு டக்குன்னு ஒரு பிளிங்க் ஆஃப் மில்லி செகண்டில் பேஜ் டக்குன்னு சின்ன ஒரு ரிஃப்ரெஷ் ஒன்று நடந்து எங்களுக்கு அந்த டேட்டாவை எடுத்து தரும். அதுக்கு தான் பொதுவாக இது ஏன்னா ஜேசன் யூஸ் பண்ணுறது. அடுத்து ஃப்ரண்ட் எண்டில் எக்ஸியோஸ் இல்லாட்டி எஜெக்ஸ் யூஸ் பண்ணுற ஜேகோரியோட அதுக்கு தான் அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு தான் ஜேசன் ரெஸ்பான்ஸ் யூஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். நான் என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், இல்லாட்டி எக்ஸ்ப்ளனேஷனில் பிள்ளை இருந்துடா உங்களுக்கு விளங்காட்டி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி சீனியர் கோடர்ஸ் யாராலுமே இருந்தால் டெவலப்பர்ஸ்
நான் பிள்ளையாக செஞ்சிருந்தேன்டா அதையும் மென்ஷன் பண்ணுவோம், நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ கேஸ்.